குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஜனவரி மாதம் 31ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் தை மாதம் 17ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:36 சூரிய உதயம். அதே போல் இந்த சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது சிறப்பு. முடிந்தால் அருகில் உள்ள ஒரு விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வருவது மிகவும் சிறப்பு. 31/1/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 31/1/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இத்தனை நாளாக ஒரு செயல் செய்வதற்கு முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த செயல்கள் ஜெயமாகும். அது வெற்றி அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த காரியங்கள் இன்று முடிவுக்கு வரும். மறைமுகமாக உங்களுக்கு எதிர்ப்புகள் யாராவது இருந்தாக்கா அந்த எதிர்ப்புகள் நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தாருடைய தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. எதிர்பார்த்த இடத்துல இருந்தாலும் சரி, எதிர்பார்க்காத இடத்துலையும் சில மறைமுக உதவிகள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சேரும். உற்றார் உறவினர் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். ஆன்மீக பயணங்களில் அதிகமாக நாட்டம் செலுத்துவீங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான யோகம் அதிகமாக இருக்குது. அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவும், வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்களும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. உலகெங்கும் வாழ ரிஷபராசி நேயர்களே, இன்று ஒரு உற்சாகம் நிறைந்த நாள், ஒரு மன மகிழ்ச்சியான நாள், ஒரு நேர்மறையான எண்ணங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் ஏதாவது பொருட்களை அடமானமாகவோ அடுத்தவரிடம் கொடுத்து வைத்திருந்தாங்களோ அந்த பொருள் உங்களிடம் வந்து சேருவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. புதிய முயற்சிகள் ஏதாவது செஞ்சீங்கன்னா அது வெற்றி அடையும். கூட்டாளியுடைய ஒற்றுமை ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீண்ட நாளாக குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றாமல் இருந்தாங்கன்னா அந்த பிரார்த்தனையை வந்து நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. வாக்குறுதிகளை இன்று செயல்படுத்துவீர்கள். மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் வந்தாலுமே ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. பூர்வீக சொத்துக்களின் மூலம் உங்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு வாய்ப்பு. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, மேலதிகாரிகளுடைய ஆதரவு எல்லாமே கிடைக்கும். அதே போல் வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கி ஒரு ஆக்கப்பூர்வமான நாள். ஒரு நீங்கள் நினைப்பது எல்லாமே நடத்தி காட்டக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள். காரிய சித்தி கண்டிப்பாக உண்டாகும். சிந்தனைகள் அதிகரிக்கும். பல்வேறு இடங்களிலிருந்து உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. அதே போல்
உங்களோட பேச்சு திறமையின் மூலம் இன்று காரியங்களை சாதித்து கொள்வீர்கள். புதிய புதிய வாடிக்கையாளர்கள், புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். தாய்மாமன் வழியில் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும். உங்கள் குடும்பத்தில் அனைவருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. வீடு வாங்குவது, வண்டி வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு வரும். அதற்குண்டான வழிகள் அமையற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கு பயன்படுத்திக்கங்க. உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, அனைவருமே உங்களுக்கு இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க. வரவு அதிகமாக இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில பயணங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புதிய புதிய உறவுகள் அறிமுகமாவதற்குண்டான வாய்ப்புகள் இன்று இருக்கிறது. அதே போல் நீங்கள் திட்டமிட்ட பணிகள் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக இன்று நடைபெறும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சில திருப்பு முனைகள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, நீண்ட நாளாக திருமணம் வரன் அமையலாம். கண்டிப்பாக திருமணம் வரன் அமையும். சுப செய்திகள் கிடைக்கும். கண்டிப்பாக தனவரவு, தன லாபம், அதிர்ஷ்டம் எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். அதே போல் உங்கள் பேச்சுகளில் கொஞ்சம் கனிவு தேவை. உணவு விஷயத்திலும் தூக்கம் விஷயத்திலும் கரெக்டாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். புதுவிதமான ஆடைகள் சேர்க்கை, ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனங்கள் இதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படும். ஆன்மீக காரியத்தில் அதிகமாக நாட்டம் செலுத்துவீர்கள். ஆன்மீக பணிகளில் அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று ஒரு லாபம் நிறைந்த நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள், புதிய வாடிக்கையாளர்கள் எல்லாமே வருவாங்க. அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக இன்று கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, ஏதாவது புதுசாக முதலீடு செய்கிறதுனா கொஞ்சம் யோசித்து செய்வது மிகவும் நல்லது. ஆனால் நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே கண்டிப்பாக நடைபெறும். வியாபாரத்தில் போட்டிகள் இருந்துச்சுன்னா போட்டிகள் குறையும். வாடிக்கையாளர்கள், புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள், மேலதிகாரி உங்களுக்கு அனுசரணையாக நடந்துக்குவாங்க. போட்டிகள் குறையும். அதே போல் வாக்குறுதி கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கவனமாக இருங்க. தியான பயிற்சி செய்வது மிகவும் நல்லது. மூத்த சகோதரிகள் வழியில் உங்களுக்கு ஒரு அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த ஒரு வெற்றி மிகுந்த ஒரு நல்ல நாளாகவும் நீங்கள் எண்ணிய காரியங்கள் எண்ணியபடியே நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதிற்கு பிடித்த ஒரு பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். புதுவிதமான துறைகள் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த வழக்குகள் முடிவடையும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவு கருவுக்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மௌனம் காப்பதும் பதற்றமில்லாமல் வேலை செய்வதும் மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் நீண்ட நாளாக மனதில் கவலைகள் இருந்துச்சுன்னா அந்த கவலைகள் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி, மகிழ்ச்சி பெறக்கூடிய நாள். அதே போல் சேமிப்புகள் அதிகரிக்கும். உழைப்புக்கேற்ற அங்கீகாரம், உழைப்புக்கேற்ற வருமானம் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. மூத்த சகோதரன் வழியில் உங்களுக்கு உதவி கிடைக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்கள், வெளிநாடு, அண்டை மாநில பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகள் தரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் 1க்கு 2 மடங்கு கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு மேலதிகாரியுடைய பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினச்சா தைரியமாக தொடங்கலாம். அது வெற்றிகள் கிடைக்கும், லாபங்கள் கிடைக்கும், தொழில் அபிவிருத்தி அடையக்கூடிய நல்ல நாள். அதே போல் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக நல்லபடியாக முடியும். நெருக்கமானவர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. எதிர்பாராத சில உதவிகள் உங்கள் வாழ்க்கையின் மாற்றம் கண்டிப்பாக இன்றைக்கி நிகழும். நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள், புதிய புதிய நட்புகள் இதெல்லாமே அறிமுகமாவாங்க. மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உற்றார் உறவினர்களில் உங்களுக்கு ஒத்துழைப்பு இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், சுறுசுறுப்பு, நேர்மறையான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் அதிகரிக்கும். வெளியூர் வியாபாரம் பண்ணிக்கிறவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மேன்மையான சூழல் தான் இன்று காணப்படும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் மிகுந்த நாள். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாளுக்கு பயன்படுத்திக்கங்க. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மனமகிழ்ச்சி தரக்கூடிய நாள். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க ஒரு வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும்.
பழைய நினைவுகள் மனதில் ஒரு சோர்வு ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி மகிழ்ச்சி தரக்கூடிய நாள். நண்பர்கள் வழியில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும், அவருடைய ஆதரவு கிடைக்கும். அவங்கள்ட்ட கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதே போல் வீண் செலவுகள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால் கொஞ்சம் திட்டமிட்டு கொள்ளுங்கள். எதிர்கால சிந்தனைகள் குழப்பம் வந்து போகும். கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதே போல் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக இன்று கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. உங்களை திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். குழந்தைகளால் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் எல்லாமே கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக இருக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்துக்குவீங்க. அதே போல் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவீங்க. ஆன்மீக பயணங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. மனதில் ஒரு புதிய விதமான ஒரு லட்சியங்கள் பிறக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவுமே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் ஆரோக்கிய மேம்பாடு அடைவதற்குண்டான வாய்ப்பு இன்றைய நாள். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் சிறந்த முறையில் செஞ்சிட்ருக்கோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. நாங்கள் சோழி பிரசன்னம் பார்க்கிறோம், ஜோதிடம் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளவும். அதே போல் நாங்கள் சில பரிகாரங்கள் செய்து தரோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளும். அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய நாள் ஒரு மிக நல்ல நாளாக, வெற்றி நாளாக, நினைத்த காரியங்கள் நடைபெற எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். நேரில் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களிடத்துலலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குரு ராயா.